ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போன்ற அளவுக்கு நிறைய விதமான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில உங்களுடைய ராசி கடகராசியா இருந்தா கடகராசினியர்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கலாம். கடகராசினியர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் கடகராசினியர்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடகராசினியர்களுக்கு பயணங்களில் அதீத சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பல்வேறு நன்மைகள் நிச்சயமாக உண்டாகலாம். கடினமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். அதுபோலவே நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். காரிய வெற்றியால் மனதில் ஒரு விதமான சந்தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படும். இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்கக்கூடிய சூழல் சில கடகராசினியர்களுக்கு நிச்சயமாக ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க. பணவரத்து பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கலாம். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய திட்டங்களை நிச்சயமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இந்த காலகட்டங்களில் நீங்க ஏதாவது ஒரு வகையில தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளும் போது நிச்சயமா இந்த பயணங்கள் மூலம் நீங்க நினைக்காத அளவிற்கு சாதகமான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்களுக்கு பாசிட்டிவான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தற்போது ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் நிறைய விதமான விஷயங்களில் ஏற்படும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் கிடைக்கலாம். வேலையை பற்றிய கவலை ஏதாவது உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் இந்த காலகட்டங்களில் நீங்களாம். நிர்வாகத்துடைய ஆதரவு முழுமையாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி அனுசரித்து செல்வது ஒருவித நல்லதை உங்களுக்கு ஏற்படுத்தும். நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். இதனால இந்த காலகட்டங்களில் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது மிகுந்த நல்லதாக இருக்கலாம். கடகராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது கிரக நிலை காரணமாக பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்து முடித்தாலும் கூடுதல் நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதுதான் இந்த காலகட்டத்துல நீங்க கடினமாக உழைத்தாலும் கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற ஊதியமும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால இந்த காலகட்டங்களில் நீங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகுந்த நல்லதாக இருக்கலாம். அதுபோலவே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதுடன் கல்வியிலும் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை செல்வது மாணவர்களுக்கு நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பாடங்களில் நீங்க கவனத்தை சிதற விடாமல் முழு கவனத்தோடு படித்து வந்தீங்கன்னா நிச்சயமா நல்ல மதிப்பெண் கிடைத்து இதன் மூலம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத வகையில வெற்றிகள் நிறைய தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுக்கும் போது கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம்.
தேவையில்லாத இடங்களில் நிறைய பேசவே கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியம். அதுபோலவே அடுத்ததாக கடகராசில புனர்பூஷம் 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக தோன்றலாம். அதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அது எப்படிப்பட்டாவது உடனடியாக முடித்து விடணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஒரு வகையான மன திருப்தியை உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு திருப்தியை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையலாம். அடுத்ததாக கடகராசில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோலவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் நிச்சயமா உண்டாகலாம். ஸோ ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாத கடகராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு உருவாகலாம். இந்த காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு வீண் அலைச்சலை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது தொழில்நுட்ப கல்வியில ஆர்வங்கள் அதிகரிக்கும். இதனால புதிய வகுப்புகளில் சேரக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். அடுத்ததாக கடகராசில ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களின் அடிப்படையில பார்க்கும் பொழுது சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா உருவாகும். காரியங்கள் வெற்றியாக மாறலாம். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நல்லபடியாக நடந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாங்க. இலப்பரியாக இருந்தவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியலாம். தேவையற்ற கவலைகள் நிச்சயமா நீங்கிடும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் கூட இந்த காலகட்டங்களில் அதனை விட்டுவிடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக கடகராசி நேயர்களுக்கு நிறைய விதமான பாசிட்டிவான பலன் கண்டிப்பா நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி ஏதாவது ஒரு புதிய தொழிலை முயற்சி செய்தாலும் நிச்சயமாக நீங்கள் தொடங்கலாம். புதிய முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்று தருவதால இந்த காலகட்டத்தை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த முயற்சி செய்தாலும் அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான பலனும் நல்ல லாபமும் சிறந்த முன்னேற்றங்களும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ மறக்காமல் கடகராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக பின்பற்றலாம். கடகராசினியர்களுக்கு அதே போல இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், இந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உருவாகும் அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். கடகராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் முக்கியமாக சரஸ்வதி தேவியை நீங்க மனதார வழிபாடு செய்து பூஜை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இதனால நிறைய நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கள் முற்றிலும் இதனால நீங்கிடும். நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் கண்டிப்பா நேரடியான வெற்றி உங்களுக்கு உண்டாகலாம். இதனால மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில முன்னேற்றங்கள் ஏற்படும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யும் போது நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு நிறைய புதிய மாற்றங்களும் நிறைய புதிய திருப்பங்களும் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகும். ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் ஆன்மீக ரீதியாக கோவிலுக்கு செல்வது நீங்க கண்டிப்பாக பின்பற்றலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகராசினியர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக என்ன மாதிரி நன்மைகள் ஏற்பட்டிருக்கு, இந்த நன்மைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுபோல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.